வணக்கம் நண்பர்களே. இன்று பலருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகத்தை பற்றி பேசப் போகிறோம். ராகு கேது வாழ்க்கையில் வந்தால் என்ன நடக்கும்? சிலர் சொல்வார்கள், என் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது, எதுவும் சரியாக நடக்கவில்லை, எல்லாமே கையில் வந்து நழுவிப் போகிறது. உண்மையிலேயே ராகு கேது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா? நிச்சயமாக சக்தி வாய்ந்தது. ஆனால் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ராகுவும் கேதுவும் கிரகங்கள் அல்ல, அவை நிழல் கிரகங்கள். ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவை. அப்படின்னா ராகு வாழ்க்கையில் வந்தால் முதலில் என்ன நடக்கும்? ராகுவின் வேலை என்ன தெரியுமா? மனிதனுக்கு ஆசையை அதிகப்படுத்துவது. சாதாரணமாக இருந்த ஒருவர் கூட திடீரென்று பெரிய வாழ்க்கையை கனவு காண ஆரம்பிப்பார். பணம் வேண்டும், புகழ் வேண்டும், அதிகாரம் வேண்டும், எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும் என்று மனதில் ஒரு தீ உருவாகும். அதாவது ராகு ஆசையை தூண்டுமா? ஆம், ஆனால் அதுதான் ஆபத்தும் கூட. ஏனெனில் ராகு எப்போதும் இன்னும் வேண்டும் என்ற உணர்வை தரும். எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி இருக்காது. அதனால்தான் சிலர் நிறைய பணம் இருந்தும் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறார்களா? சரியாக சொன்னீர்கள். வெளியில் வெற்றி இருந்தாலும் உள்ளே வெறுமை இருக்கும். இது ராகுவின் ஒரு விளைவு. சரி, கேது வந்தால் என்ன நடக்கும்? கேது அதற்கு நேர்மாறானது. ராகு உலகத்தை நோக்கி ஓட வைக்கும், கேது உலகத்திலிருந்து விலக வைக்கும். உதாரணமாக, ஒருவர் நிறைய பணம் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் திடீரென்று இதெல்லாம் எதற்கு என்று கேள்வி எழும். முன்பு பிடித்த விஷயங்கள் பிடிக்காமல் போகலாம், தனிமையை விரும்ப ஆரம்பிக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். பல நேரங்களிலாம் கேது வாழ்க்கையின் உண்மையை தேட வைக்கும். எப்படி? அதாவது கேது மனிதனை கடவுளை நோக்கி அழைத்துச் செல்லுமா? ஆனால் ஏன் பலர் ராகு கேது பெயர் கேட்டாலே பயப்படுகிறார்கள்? அதற்கு காரணம் மாற்றம். மனிதனுக்கு மாற்றம் என்றாலே பயம். ராகு வந்தாலும் மாற்றம், கேது வந்தாலும் மாற்றம். என்ன மாதிரியான மாற்றங்கள்? எதிர்பாராத வேலைவாய்ப்பு, திடீர் இடமாற்றம், புதிய நண்பர்கள், பழைய உறவுகள் விலகுவது, வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆன்மீக ஆர்வம், இப்படி பல மாற்றங்கள். அப்படின்னா ராகு கேது எப்போதும் கெடுதல் செய்யாது? இல்லை, அது மிகப்பெரிய தவறான நம்பிக்கை. சிலருக்கு ராகு மிகப்பெரிய புகழை கொடுத்திருக்கிறது, சிலருக்கு கேது மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறது. ஒரு சில அறிகுறிகள் இருக்கின்றன. திடீரென்று வாழ்க்கையில் வேகம் அதிகரிக்கும், புதிய விஷயங்கள் மீது ஈர்ப்பு வரும், பெரிய கனவுகள் தோன்றும், முன்பு நினைக்காத விஷயங்களை செய்ய வேண்டும் என்று தோன்றும். தனிமை பிடிக்கும், அமைதியை தேடுவீர்கள், கோவில் செல்ல வேண்டும் என்று தோன்றும், ஆன்மீக புத்தகங்கள் படிக்க ஆர்வம் வரும், வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி யோசிப்பீர்கள். அப்படித்தான் ராகு உலக வாழ்க்கையை கற்றுத்தரும் ஆசிரியர், கேது ஆன்மீக வாழ்க்கையை கற்றுத்தரும் ஆசிரியர். வாழ்க்கையில் ராகு வந்திருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? கண்டிப்பாக, ராகு மட்டும் இருந்தால் பேராசை, கேது வந்திருக்கிறது என்பதை? கேது மட்டும் இருந்தால் உலக வாழ்க்கை இயங்காது. இதை கேட்கும்போது ராகுவும் கேதுவும் ஆசிரியர் மாதிரி தோன்றுகிறதே. ஒரு மனிதனுக்கு இரண்டும் தேவையா? இரண்டும் சமநிலையாக இருந்தால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும். ராகு கேது காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? முதலில் பயப்படக்கூடாது, நல்ல சிந்தனை வைத்திருக்க வேண்டும், தவறான பழக்கங்களை தவிர்க்க வேண்டும், இறை நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். கடைசியாக நம்ம பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லுங்கள். நண்பர்களே, ராகு கேதுவைக் கண்டு பயப்பட வேண்டாம். அவை உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரவில்லை, உங்களை மாற்ற வருகிறன. சில நேரங்களில் அந்த மாற்றம் வலிக்கலாம், ஆனால் பல நேரங்களில் அந்த மாற்றம்தான் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயமாக மாறும். எனவே நம்பிக்கையுடன் இருங்கள், இறைவனை நினையுங்கள், வாழ்க்கை உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அப்படியானால் ராகு கேது கிரகதோஷம், தடைகள், பயம், இவை எல்லாவற்றையும் விட பெரிய சக்தி எது? நண்பர்களே, சனீஸ்வரன் சக்தி வாய்ந்தவர், ராகு கேது சக்தி வாய்ந்தவை, நவகிரகங்கள் சக்தி வாய்ந்தவை. ஆனால் இவை அனைத்தையும் படைத்த பரம்பொருளின் நாமம் அதைவிட உயர்ந்தது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த நாமங்களில் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் வாழும் நாமம் ஸ்ரீராம என்ற 2 எழுத்துகள். அவ்வளவு மகிமையா ராமநாமத்திற்கு? ஆம், பயம் வந்தால் ராமா, துன்பம் வந்தால் ராமா, கண்ணீர் வந்தால் ராமா,
வெற்றி வந்தால் ராமா. இந்த ஒரு நாமம் மனதிற்கு துணையாக நிற்கும் என்று பல பக்தர்கள் நம்புகிறார்கள். அப்படியென்றால் ராகுகேது காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டாம். தினமும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், ஸ்ரீராம், ஜெய் ராம், ஜெய் ஜெய் ராம். கிரகங்கள் உங்கள் வார்த்தையை சோதிக்கலாம், சூழ்நிலைகள் உங்களை அழுத்தலாம், ஆனால் இறைவன் மீதிருக்கும் நம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது. ராகுகேது உங்கள் ஜாதகத்தில் இருக்கலாம், ஆனால் ராமநாமம் உங்கள் இதயத்தில் இருந்தால் பயம் அங்கே இருக்க முடியாது. மிக அழகான விளக்கம். நண்பர்களே, இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிருங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம்.